இயக்கத்திலிருந்து கட்சி அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பொது தேர்தல்ல போட்டி போடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப முதல்ல இயக்கம் அப்புறம் கட்சிங்கிற ரூட்டா? ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு பெரிய கட்சியில மாநில தலைவரா இருந்தாரு. அப்ப கட்சியிலிருந்து இயக்கம், இயக்கத்திலிருந்து கட்சி. இப்படியான ஒரு ஒரு ரூட் தான் தெரியுது அதுல. பொதுவாக வந்துங்க ஒரு வீட்ல குழந்தை பிறந்துருச்சுன்னா முதல் கேள்வி எல்லாரும் பாப்பாக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. இவரோட பாப்பாக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு இன்னும் சொல்லல. பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல. யாரும் நிரந்தர எம்எல்ஏ கிடையாது, நிரந்தர முதல்வர் கிடையாது. அது கரெக்ட் தான். யாரும் நிரந்தரம் கிடையாது அரசியல்ல. எல்லாரையும் அரவணைத்து மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்தியன்கிற அடையாளத்தை விட தமிழன்கிற அடையாளம் முக்கியம் அப்படின்னு அவர் பேசுறதுல இருந்து அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். மொத்தத்துல திருப்பி அதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஒரு தெளிவு பிஜேபியில இல்ல. குழப்பம் பிஜேபியோட பி டீமா செயல்பட போறாரா இல்ல பிஜேபியோட இந்துத்துவ அஜெண்டாவையே கையில் எடுக்க போறாரா அந்த இடத்துல தெளிவு இல்ல. போக போக அந்த தெளிவு பிறக்கும் என்பது என் கருத்து. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி தான் நான் பாஜகவை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா அப்போ ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். இங்க இருக்கிற கட்சின்னா அதிமுக வந்து ப்ரோ பிஜேபி தானே 2026ல. அன்புமணி ப்ரோ பிஜேபி தானே. இங்க இருக்கிற எல்லா கட்சியும் ஆன்டி பிஜேபின்னு சொல்ல முடியாத. என்டிஏ கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் பிஜேபி தலைமையை ஏற்றுட்டு தானே வந்தாங்க. அவருக்கு ரொம்ப ஆப்த நண்பர் டிடிவி வந்து ப்ரோ பிஜேபி தானே. அப்படின்னா அந்த அந்த இடத்துலயுமே கொஞ்சம் தெளிவு இல்லாம தானே தெரியுது. இப்போ இயக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 46,000 பேர் இந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு புதிய இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கான இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடோட கணக்காளர்கள் 46,000 பேர் அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரு இயக்கமாக இருக்கும்பொழுதே முக்கியம். இயக்கம் சொல்லும் போதே வருது, அடுத்து கட்சியாக மாறும்போது இன்னும் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ அரசியலில் அடுத்த ஒரு மாற்றத்தை நம்ம தமிழ்நாடு பார்க்க போதா? இல்ல, மாற்றம் அப்படின்னா கட்சி வந்து போகுதுன்னு கட்டமைப்போடு உருவாக்குறது ரொம்ப பெரிய பணி. அன்றைக்கு ஏஜ் இருக்கு, அந்த பணியில அவர் ஈடுபடலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் உடனடியாக வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் அது மிஞ்சி போனா சில மக்கள் தான். அதுல அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது வரும். இயக்கமாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அரசியல் முடிவுகள் வந்து உடனுக்குடன் எடுக்க வேண்டியதுங்க. ஆறாமரை எடுக்கவே முடியாது. அந்த இடத்துல அண்ணாமலை என்ன செய்ய போறான்னு தெரியல. வழக்கமா யார் மைக்கிட்டாலும் பேசுறவரு. ஆனா இப்ப வந்து நிறைய கேள்விகளை அவர் அவாய்ட் பண்றதுக்கு வெறுமனே வந்து சமூக ஸ்டேட்மெண்டோட அவர் நின்றுட்டாரு. இல்ல விஜயை பார்த்து சமூகமே போதும் நமக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரான்னு தெரியல. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.